எனதருமை தோழமைகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த காணொளியை பார்ப்பதற்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னை காதலித்தது போலவே உங்களையும் கவிதை காதலித்துக் கொண்டிருக்கிறது என்றே பொருள். இந்த காணொளியில் ஒரு திரைப்பட பாடல் எழுதுவது எப்படி, மெட்டுக்கு பாடல் வரிகள் அமைப்பது எப்படி என்பதை பற்றி முழுமையாக பார்க்க உள்ளோம். மெட்டுக்கு பாடல் வரியா அல்லது பாடல் வரிக்கு மெட்டமைப்பதா, எது சிறந்தது என்று கேட்டீர்களானால், முன்பெல்லாம் பாடல் வரிகளுக்கு தான் மெட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தற்பொழுது சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு, சுத்தமா திருப்பி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு மெட்டை உங்க கையில கொடுத்துட்டு அந்த மெட்டுக்குள்ள பாடல் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைய சூழ்நிலை மொத்தமாக மாறிவிட்டது. சரி, பாட்டுக்கு மெட்டமைக்கிறதுக்கு, அதாவது நம்ம எழுதின பாடல் வரிகளுக்கு மெட்டமைத்தல் என்பது அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் சொல்லுவோம். இப்போ அதாவது பாரதியார் ஏற்கனவே எழுதி வச்ச பாடல் வரிகள் இருக்கு. பாரதியார் ஏற்கனவே எழுதி வச்ச பல பாடல்கள் இருக்கு. அதை எடுத்து நம்ம இப்பவும் பயன்படுத்திட்டு இருக்கலாம். இன்னொன்னு, அவர் எழுதி வச்ச பாடலுக்கு தான் மெட்டமைக்க முடியும். ஏன்னா அவர் இப்போ இல்ல, அவர்கிட்ட போயிட்டு என் டியூனுக்கு மெட்டு கொடுங்கன்னு யாரும் கேட்ட முடியாது இல்லையா? அப்படின்னும் போது இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சாங் பாடல், அதாவது நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேன்ற பாடல் இருக்குது. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. என்னுடைய குரல் வளம் மிகவும் மிகவும் சாதாரணமாகத்தான் இருக்கும், அதனால் யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். என்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ பாடுறேன், யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்ப நான் பாடின பாடல் ஏற்கனவே அவர் எழுதிய பாடல் வரிக்கு யாரோ ஒரு இசையமைப்பாளர் மெட்டமைச்சிருக்காரு. அதாவது இந்த பாடலுக்கு இளையராஜா தான் மெட்டமைச்சாரு, சரியா? ஆனா இன்னொரு பாடல் சொல்றேன், அதாவது பாரதியார் எழுதின இன்னொரு பாடல். காக்கை சிறகினிலே நந்தலாளா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாளா, இது பாடல். இந்த பாடலுக்கு ஒரு இசையமைப்பாளர் இப்படி மெட்டமைச்சிருக்காரு. இன்னொரு இசையமைப்பாளர் காக்கை சிறகினிலே நந்தலாளா என்று இசையமைச்சிருக்காங்க. இப்போ ஒரே பாடல் வரி தான், ஆனா எத்தனை பேர் வேணாலும் எடுத்து அதை என்ன வேணாலும் இசையமைச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, பாரதியாரோட பாடல்களோ இல்ல நம்ம படிக்கிற திருக்குறளோ பாத்தீங்கன்னா அதாவது பொது உடைமையாக்கப்பட்டது. யார் வேண்டுமானாலும் எடுத்து அதை எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அதுக்கு அர்த்தம். அதனாலதான் அவர் எழுதிய பாடல் வரிக்கு எத்தனை மெட்டுகள் வேணாலும் அமைச்சுக்கலாம். உங்களுக்கு திறமை இருக்கும் பட்சத்தில் நான் இந்த பாடலை எடுத்து நான் எனக்கு பிடிச்ச மெட்டு, இதை விட சிறப்பான மெட்டுகள் கொடுக்க முடியும், என்னால அழகா கொடுக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அழகான மெட்டு அமைக்கலாம். ஆனா இப்பொழுது என்ன அப்படின்னாக்கா, அதாவது தத்தகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு இதுதான் மெட்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க. தத்தகாரம்னா தெரியும், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தத்தகாரம்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மெட்டு இருக்கு. இப்போ கண்ணான கண்ணே அப்படின்ற அது ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இருக்கு. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இப்ப என்னன்னா, இந்த பாடலுக்கான மெட்டை எப்படி தருவாங்க இசையமைப்பாளர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்தான ததிதான தான தாதினா, இப்படிதான் கொடுப்பாங்க மெட்டை. சோ இந்த மெட்டுக்குள்ள உங்களோட பாடல் வரிகள் இருந்தாக வேண்டும். இந்த மெட்டுக்குள்ளதான் நீங்க பாடல் எழுதணும். இப்ப நீங்க எந்த இசையமைப்பாளர்கள்ட்ட போனாலும், எந்த இசையமைப்பாளர்கிட்ட போயிட்டு நீங்க பாடல் எழுத உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சமாக மெட்டு தான் கொடுப்பாங்க. நீங்க பாடல் எழுதிட்டு வாங்க, அதை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்ற இசையமைப்பாளர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, நீங்க ஒருவேளை பாடல் எழுதி கொண்டு போனீங்க அப்படின்னா அதை இசையமைப்பது அவங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும்.
இதுவே அவங்க கொடுத்த மெட்டு இதுதான் என்னோட டியூன் அவங்க கொடுத்துருவாங்க, என்னுடைய மெட்டு இதுதான் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப தீர்க்கமா கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பாடல் எழுதுவதுன்றது நம்மளோட வேலையாயிரும், நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. இப்பொழுது கவிதைக்கும் பாடல் வரிக்கும் உள்ள பெரும் வித்தியாசம் என்ன? அதாவது மிக சிறப்பாக கவிதை எழுதக்கூடிய ஒருவரால் மிக சிறந்த பாடலாசிரியராக ஆக முடியுமா என்று கேட்டால் பதில் இல்லை. ஏன் அப்படின்னா மிக சிறந்த பல கவிஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே மிகச்சிறந்த பாடலாசிரியராக இது வரைக்கும் ஆனது கிடையாது. மிக குறைஞ்சபட்ச சொற்ப கவிஞர்கள் மட்டுமே பாடலாசிரியர்களாக மாற்றப்பட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, ஒரு கவிஞனுக்கு எந்த ஒரு கடிவாளமும் கிடையாது. அதாவது கடிவாளம் அப்படின்னா நீ இப்படிதான் நீங்க செல்லணும், இதை தாண்டி நீங்க சிந்திக்க கூடாது, இல்ல இதுக்குள்ளதான் நீங்க பயணப்படணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கடிவாளமும் ஒரு கவிஞனுக்கு கிடையாது. ஏன்னா கவிஞன் வந்து தனக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவான். அவனோட எழுத்து எத்தனை வரிகள் வேணாலும் வரலாம். அதாவது ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் உள்ள வார்த்தைகள் பாத்தீங்கன்னா முதல் வரியில ஒரு 4 வார்த்தைகளும் அடுத்த வரிகள 2 வார்த்தைகளா இருக்கலாம், 5 வார்த்தைகளா இருக்கலாம். சோ எத்தனை வார்த்தைகள் வேணாலும் ஒரு கவிஞன் பயன்படுத்துவான். அதே போல் அவனுடைய கற்பனை எல்லை மீறி சென்று கொண்டிருக்கும். அவன் எதை வேணாலும் எழுதுவான், என்ன யோசிக்கிறானோ அதை எழுதுவான் ஒரு கவிஞன். ஆனா ஒரு பாடலாசிரியர் என்று வரும்பொழுது ஒரு வட்டத்திற்குள் தான் அவன் பயணப்பட வேண்டும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெட்டை உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, ஒரு டியூன், ஓகேவா, ஒரு மெட்டை உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஆனா அந்த மெட்டை மட்டும் கொடுத்து ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்றது மட்டும் இல்லாம அந்த மெட்டை கொடுத்து அந்த சூழ்நிலை என்ன, அதாவது இது ஒரு காதல் பாடலா, இல்லை இது ஒரு தந்தை மகனுக்கான பாசமா, அக்கா தம்பிக்கான பாசமா, இல்லை இது ஒரு வஞ்சகமான பாடலா, இல்லை படத்தின் வில்லனுக்கான பாடலா அப்படின்ட்டு நிறைய இருக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்க கையில கொடுத்து நீங்க இதுக்கு தான் நீங்க வந்து பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்க மெட்டுக்குள்ள மட்டுமே பாடலை யோசிக்கணும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சூழ்நிலை சொன்னாங்களோ, அதாவது சுச்சுவேஷன் என்ன சொன்னாங்களோ அந்த சூழ்நிலைக்குள்ள மட்டும்தான் உங்களோட சிந்தனை வந்து இருக்கணும். அதை மீறி வந்து நீங்க போனீங்க, அதை மீறி உங்களோட பாடல் இருந்ததுன்னா ஒரு இசையமைப்பாளரா ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு டைரக்டர் அதை வந்து ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால கவிதைக்கும் பாடல் வரிக்கும், அதாவது கவிதைக்கும் பாடலாசிரியர்களுக்கும், அதாவது பாடல் எழுதுவதற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. ரெண்டும் வந்து சமம் இல்ல. அதே மாதிரி பாடல் எழுதுவர்கள் அனைவருமே, பாடலாசிரியர்கள் அனைவருனாலுமே கவிதை எழுத முடியும். ஆனால் எல்லா கவிஞர்களாலையும் பாடலாசிரியர்களா ஆக முடியாது. ஏனென்றால் கவிதை எழுதுவதை விடவும் பாடலாசிரியர் வேலை கொஞ்சம் கடினமானது. அதனாலதான் எல்லாராலையும் வந்து ரொம்ப வேகமா பெரிய கவிஞர்கள் ஆக முடியல. ஒரு சிலர் ஆசைக்கு எழுதுவாங்க, ஆனா அவங்க பேர் நிக்காது. அதாவது இவங்க வந்து ஒரு ரொம்ப சிறந்த கவிஞர் அப்படின்ற பேர் நிக்காது. ஏன்னா அதுல உள்ள கடினத்தன்மை ரொம்ப அதிகம். அடுத்ததா பாடல் எழுதும் தகுதி யாருக்கெல்லாம் உண்டு, பாடல் எழுதுறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. பாடல் எழுதுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நீங்க வந்து ஒரு தமிழ்ல பாடல் எழுத போறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே தகுதி நீங்கள் தமிழ் படித்தவராக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேற தகுதி இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற தகுதி கிடையாது. ஏன்னா ஒருத்தன் கவிதை எழுத வருகிறான் என்றாலே அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குன்றதுதான் நியாயமான ஒரு விஷயம். ஒருவேளை உங்களுக்கு தமிழ் ஆர்வம் இல்லை என்னும் பட்சத்தில் உங்களால் அடுத்த படி எடுத்து வைக்க இயலாது. அதாவது எனக்கு தமிழ்ல அவ்வளவு ஆர்வம் இல்லை, ஆனா கவிதை எழுதணும்னு ஆர்வம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த பாதை சரியான பாதை இல்லை. ஏனென்றால் கவிதையை எப்பொழுது அழகாக கொடுக்க முடியும், அதாவது கவிதை எழுதிடலாம், நார்மலான வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து கவிதை எழுதிடலாம். ஆனா அதே கவிதையை ஆழமாகவும் அழகாகவும் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் தமிழ் வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது ஒரே செயலுக்கு இல்ல ஒரே விடயத்திற்கு பல வார்த்தைகள் தமிழில் இருக்கும், ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு வந்து கலாபம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா ஆண் மயில் தோகை என்று அர்த்தப்படும். கலாபம் என்றால் ஆண் மயில் தோகை. சோ இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எழுத போற பாடல்ல இந்த வார்த்தைகளை உங்களால பயன்படுத்த முடியும். சோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும்னாவே
கண்டிப்பாக தமிழில் நீங்க ஆர்வம் உள்ளவரா இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த வார்த்தையை தேடி பயணப்படுவீங்க இல்லையா? ஸோ வெறுமானா எனக்கு நல்லா தமிழ் தெரியும் அப்படின்றது போதுமான்னு கேட்டா அது மட்டுமே போதாது. தமிழில் பேரார்வம் கொண்டவராக இருக்க வேண்டும். அதாவது தமிழ் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிப்பதிலிருந்து, அதாவது தமிழ் சம்பந்தப்பட்ட பெரிய பேச்சாளருடைய பேச்சை கேட்கறது வரைக்கும், அதாவது தமிழ் சார்ந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் வந்து தேடி போறாங்களோ அவங்களுக்கு வந்து மிக எளிமையாக பாடல் எழுதும் கலை வசப்படும். அது மட்டுமல்லாது நான் தமிழில் மட்டுமே மிகச் சிறப்பான ஒருவன். அதாவது எனக்கு தமிழ் நல்லா தெரியும், மற்ற எந்த எந்த விஷயங்களை பத்தியும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் அதை பத்தி யோசித்தவனும் இல்லை எனும் பட்சத்தில், இப்போ என்ன அப்படின்னா பாடல் வரிகள்ல நிறைய ஒரு சில கவிஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அறிவியலை புகுத்துவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அதாவது செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்றே அடி தினந்தோறும் விஞ்ஞானம் தேடல் கொள்ளும், உன் செவ்வாயில் உள்ளதடி எனது ஜீவன், அது தெரியாமல் விஞ்ஞானம் எதனை வெல்லும் அப்படின்ட்டு வந்து ஒரு பாடல் வரி இருக்குது. இதை எழுதியவர் வந்து வைரமுத்து. இப்போ என்னன்னா, செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று விஞ்ஞானம் தினந்தோறும் தேடல் கொள்ளும். அதாவது செவ்வாயில ஜீவராசி இருக்கா அப்படின்னு விஞ்ஞானம் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற அறிவியல் செய்தி உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே இது போன்ற பாடல் வரிகளில் அதை ரொம்ப அழகா புகுத்த முடியும். அது மட்டும் இல்லாம செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று விஞ்ஞானம் தினந்தோறும் தேடல் கொள்ளும், அடி உன் செவ்வாயில் உள்ளதடி எனது ஜீவன், உன் செவ்வாயில் உள்ளதடி எனது ஜீவன், அது தெரியாமல் விஞ்ஞானம் எதனை வெல்லும். அதாவது உங்களுக்கு தமிழை விடவும் தமிழை தவிரவும் மற்ற விஷயங்களிலும் ஓரளவுக்கு அறிவு வேண்டும். அந்த அறிவையும் தமிழோடு இணைந்து கவிதையோடு இணைத்து எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். இல்ல எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எழுத தெரியாது, கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆரம்ப காலங்களில் ரொம்பவே கடினமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலங்களில் வார்த்தை பஞ்சம் நிறைய இருக்கும். அது என்ன வார்த்தை பஞ்சம் அப்படின்னு கேக்குறீங்களா? வார்த்தை பஞ்சம் ஒன்றும் இல்ல. ஒரு கவிதை அதாவது ஒரு பாடல் வரி எழுத ஆரம்பிப்பீங்க, கவிதையோ பாடல் வரி எழுத ஆரம்பிப்பீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 வார்த்தைகளை தாண்டி உங்களால வந்து யோசிக்கவே முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வானம், பூமி, நிலா, இயற்கை, இதை தாண்டி வேற வார்த்தைகள் உங்களுக்கு வந்து வார்த்தைகளே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க வார்த்தை கிடைக்காம. அடுத்த வரியை நான் எப்படி கொண்டு போறது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பழகுற விஷயங்கள், நீங்க பார்க்குற விஷயங்கள், நீங்க கேட்குற செய்திகள் எல்லாவற்றையும் பிரித்து பார்க்க தெரியணும். எல்லாத்தையும் கவிதையா மாற்றக்கூடிய திறமை இருக்கும் பட்சத்தில் மிக எளிமையாக உங்களால வந்து எல்லாத்தையும் பாடலை கொண்டு வர முடியும். ஒரு எடுத்துக்காட்டாக, அதாவது பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் பின்வாசல் முற்றத்திலே துளசி மடம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாடல் பாடி காட்டிடுறேன். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் பின்வாசல் முற்றத்திலே துளசி மாடம். இதுதான் பாடல். என்னோட குரல் ஒருவேளை நன்றாக இல்லை என்றால் யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இதுதான் பாடல். இந்த பாடல்ல இந்த கவிஞர் எப்படி அதை பயன்படுத்திருக்காருன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு இது, ஆனா ரொம்ப அழகா இருந்தது இந்த பாடல் வரி. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம். ஏன்னா பேருந்துல பொதுவாகவே பஸ்ல போற எல்லாருமே, பேருந்துல பயணப்படுற அனைவருக்குமே ஜன்னலோர தான் ரொம்ப விருப்பம். அதாவது தான் அமரும் இருக்கை ஜன்னலோரத்தில் இருப்பதே வந்து எல்லாருமே ஆர்வப்படுற ஒரு விஷயம். ஸோ ஒருத்தன் எதை அதிகமா நேசிக்கிறான் பேருந்துல அப்படின்னா ஜன்னலோரத்தை நேசிப்பான். ஸோ பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் போன்று, நான் எனக்கு ஜன்னலோரம்ன்றது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அந்த மாதிரிதான் வந்து நீ எனக்கு அப்படின்றதான் அது. அடுத்து வந்து பின்வாசல் முற்றத்திலே துளசி மடம். அதாவது பின்வாசல், எல்லாரும் முன்வாசல் தான் வருவாங்க, ஆனா பின்வாசல் முற்றத்துல இருக்கிற துளசி மாடம். ஏன் அப்படின்னா முன்வாசல்ல யாரும் சாமி கும்பிட போறது இல்லை, ஆனா பின்னாடி வந்து துளசி மாடத்துல வந்து பக்கத்துல சாமி கும்பிட்டு துளசி மாடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துட்டு சுத்தி வருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி நம்ம இறை வழிபாடு உள்ளவர்கள் அனைவருக்குமே இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ எனக்கு பின்வாசல் முற்றத்தில் இருக்கிற துளசி மாடம் போன்று நீ எனக்கு முக்கியத்துவம் கொண்டவள் அப்படின்றது மாதிரி இது அர்த்தப்படும். சோ இது மாதிரிதான் ஒவ்வொரு பாடல்களிலும் நீங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு கவிதைகளும், இல்லது நீங்கள் எழுதுகின்ற ஏதேனும் ஒரு மெட்டுக்கு நீங்களா எழுதுறீங்க, எடுத்து பாடல் வரிகள் எழுதுறீங்கன்னா நீங்க எழுதுற ஒவ்வொரு பாடல் வரிக்கும் இது போன்று சின்ன சின்ன விஷயங்களை தேடி 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 அதை அழகா மாற்றும்.
இன்னொரு பாடல்ல, அதாவது பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கிடப்பாளே அது போல அப்படின்னு ஒரு வரி முடியும். பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கிடப்பாளே அது போல நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய். இப்படிதான் அந்த பாடல் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பாடல். அதாவது நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் அப்படின்ற ஒரு பாடல். படத்தினுடைய பெயர் வந்து டிஷ்யூம் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்துல வர இந்த பர்டிகுலர் வரி வந்து ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கிடப்பாளே அது போல. என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, யார் ஒருவர் பந்தி வைக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் சோறு போட்டுருவாங்க. சோறு போட்டு எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு சாப்பாடு இருக்காரு. ஆனா சாப்பாடு இல்லாட்டினா கூட சந்தோஷமா பாத்திரத்தை வந்து கழுவிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அர்த்தப்படும். நீங்க அந்த முழு பாடலையும் படிச்சு பாத்தீங்கன்னா எதனால இந்த வார்த்தையை கவிஞர் பயன்படுத்தினாரு அப்படின்றத நீங்க மிக எளிதாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பாக்குறது, நீங்க பண்ற செயல்கள்லயே நிறைய நிறைய இருக்குது. அதாவது எடுத்துக்கலாம், கவிதைகளுக்காக நீங்க எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தடுத்து அதை பத்தி பேசுவோம், நல்லா ரொம்பவே தெளிவா அதை பத்தி பேசுவோம். பாடல் எழுதுவதற்கு எங்க நாங்க வந்து பயிற்சி பெறணும், எங்க பயில வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ பாடல் எழுதுவதற்கு எங்க பயிலணும் அப்படின்னா, இதற்கென்று எந்த பயிற்சி கூடமும் வேண்டாம். இது வரைக்கும் இல்ல பயிற்சி கூடம் பெருசா. இதுக்கென்று பயிற்சி கூடம் தேவையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுடைய பணத்தை வீணடிக்கக்கூடியதாக இருக்குமே ஒழிய உங்களை பெரிய பாடலாசிரியராக மாற்றக்கூடிய பெரும் திறமை வந்து இந்த பயிற்சியில் இருக்காதுன்றது என்னுடைய ரொம்ப திண்மமான ஒரு எண்ணம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, அதாவது இயற்கையாகவே தமிழ்ல இயற்கையாகவோ இல்ல அவர்கள் படித்த பள்ளியினாலோ படிக்கும் தமிழ்ல ஆர்வம் உள்ளவர்கள் மிக சர்வசாதாரணமாக அவர்களை தேட ஆரம்பிச்சு விடுவாங்க. எங்கேயாவது தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குதா, தமிழ் இவ்வளவு அழகா இருக்கு, இல்லை என்றால் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் யார் மூலமாகவோ பயங்கரமா வந்து என்ன சொல்ல ஈர்க்கப்பட்டு, மிக அதிகமாக ஈர்க்கப்பட்டு, இவ்வளவு அழகா இருக்குமா அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திடீர்னு மாற்றம் அடைவாங்க. அந்த மாற்றம் அடையாமல் உங்களால கவிஞர் ஆக முடியாது. நீங்க எப்போ வந்து ஒரு பிரமிச்சு போய் தமிழ பாக்குறீங்களோ, நீங்கள் பேசுகிற அந்த மொழியை எப்போ பிரமிச்சு எப்பா இவ்வளவு அழகான மொழியா அப்படின்னு நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்ப மட்டுமே உங்களால ஒரு கவிஞனாகவோ இல்ல ஒரு சிறந்த பாடலாசிரியராகவோ மாற முடியும். இதை தவிர நீங்க வெளியில போய் படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது நீங்க ஸ்கூல்ல படிச்ச, நீங்க பள்ளியில படிச்ச அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே இதற்கான பயிற்சி ஆகும். அது நீங்க படித்த படிப்பே போதுமானது. இது போக நான் காசு கொடுத்து திரும்பவும் முதல்ல இருந்து படிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது ஏற போறது இல்லை. அதே மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிகவும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ வந்து நீங்க ரொம்பவே ஆர்வம் மிகுதியில் இருப்பீங்க. உங்களுக்கு ஏதேனும் எங்கேனும் கிடைக்குமா, அதாவது இதை பற்றிய செய்தி கிடைக்குமா, நான் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கவிஞன் ஆகுறது, நான் எப்படி ஒரு நல்ல பாடலாசிரியன் ஆகுறதுன்னு சொல்லி நீங்க தேடிதான் அவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க இல்லையா. சோ இந்த தேடலே போதுமானது. அப்புறம் முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான முக்கியமான பயிற்சி, அதாவது உங்களுக்கு நீங்களே வந்து பயிற்று விட்டுக் கொள்ளலாம். வெளியில யார்ட்டையும் போயிட்டு இப்போ வந்து எப்படின்னு கத்துக்க தேவையில்லை. ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல, ஆன்லைன் அப்படி உள்ள போனீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸா, அதாவது பாடல் வரிகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ரொம்ப ஃப்ரீயாவே கிடைக்கும், இலவசமாகவே கிடைச்சிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒவ்வொரு பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் வரிகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்ல ரொம்ப ஹிட்டான பாடல் வரிகளை மட்டும் எடுத்து, இந்த பாடல் ஏன் ஹிட் ஆச்சு, ஏன் இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க போதும். அப்புறம் வந்து ஒரு சில பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும் படிக்கிறதுக்கு, இல்லைன்னா ரொம்ப வித்தியாசமான இருக்கும் வார்த்தைகள். அதெல்லாம் எடுத்து தேடி படிச்சீங்க அப்படின்னாலே போதுமானது. அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய வார்த்தைகள், புது வார்த்தைகள் தெரியும். எப்படி பயன்படுத்திருக்காங்க இதெல்லாம். அதாவது எதுகை மோனை ஏய்புன்னு சொல்லிட்டு ஒரு 7 விஷயம் இருக்குது.
அந்த அந்த அதை பத்தி நான் வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசுறேன். அதுக்குன்னு ஒரு தனிய வீடியோ போட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். ஓ, இவ்வளவுதான் பாடல் வரிகள்ல இவ்வளவுதான் இருக்குது அப்படின்ட்டு. அது தெரிஞ்சா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அது ஏன்னா அதெல்லாம் பயன்படுத்தி பாடல் எழுதுனீங்க அப்படின்னாக்கா அந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அழகாவும் அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாகவும் இருக்கும். அடுத்ததா, அதாவது தொகையரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீங்க எழுதுற பாடல் வரிகள்ல வந்து தொகையரா இருக்கு. மன்னிச்சிருங்க, தொகையராக்கு முன்னாடி ஒரு பாடல் எழுதுறீங்க, திரைப்பட பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுல வந்து குறைஞ்சபட்சம் 3 விடயங்கள் நிச்சயமா இருக்கும். ஒன்னு பல்லவி, அடுத்து சரணம், அதாவது முதல் சரணம், அடுத்து 2ஆம் சரணம். இதுதான் வந்து எல்லா பாடல்களையும், அதாவது எம்எஸ்வி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும், இப்போ உள்ள இசையமைப்பாளர் வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்துறது. அந்த காலத்து, அதாவது கண்ணதாசனுடைய எழுத்துக்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் தாமரையோட எழுத்துக்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே பல்லவி, முதல் சரணம், 2ஆம் சரணம் தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கு ஒரு சின்ன பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பாடல் இப்ப ஆரம்பிச்சது இல்லையா, வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்ட்டு, இதுதான் பல்லவி. இந்த பாடல்ல இதுதான் பல்லவி. இதுல இருந்து இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு வரும். இது வரைக்கும், அதாவது முதல் பத்தி, முழுசா முதல் பத்தி. ஏன்னா இது அனுப்பி வைப்பேன் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா திரும்ப வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த முதல் பத்தி தான் வந்து பல்லவி என்றது வந்து பெயர். இதுக்கு தான் பல்லவின் பெயர். சரி, சரணம்ன்றது என்ன? சரணம் ஏன் சரணம் அப்படின்னா, பல்லவியோட மெட்டும் சரணத்தோட மெட்டும் மொத்தமா மாறுபடும். அது வேற மெட்டுல இருக்கும், அதாவது அது வேற டியூன்ல இருக்கும், இது வேற டியூன்ல இருக்கும், மொத்தமா மாறுபடும். இப்போ இதே பாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா முதல் சரணம், இது இருளல்ல அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம், தலை சாயாதே விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சட்டென்றும் பூவாகும் பெண்ணே பெண்ணே, பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே, புல்லோடு பூமீதும் ஓசை கேட்கும் பெண்ணை, நம் இரவின் மடியில் பிள்ளைகளாகவும் பால் ஊட்ட நிலவுண்டு. இந்த பத்தி இருக்கு இல்லையா, இந்த பத்தி முழுதும் வந்து சரணம், அதாவது முதல் சரணம் இதே டியூன்ல, அதாவது இதே மெட்டுல அடுத்து திரும்பவும் வரும். நான் முழுசா வாசிச்சு காட்டல, ஃபர்ஸ்ட் வரையும் கடைசி வரையும் சொன்னேன். உலகை ரசிக்க எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யார் என்று ஆரம்பிக்கும். அட உலகை ரசிக்க வேண்டும் தான் உன் போன்ற பெண்ணோடு அப்படின்னு முடியும். சோ முதல் சரணம், 2ஆம் சரணம். ஒரு பாடலுக்கு பல்லவி, முதல் சரணம், 2ஆம் சரணம், இந்த 3 தான் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த 3 நீங்க பொதுவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து பொதுவான ஸ்ட்ரக்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பாடல்ல ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதுதான். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தொகையராவை பத்தி நான் ஆரம்பிச்சேன் இல்லையா. அதாவது இப்போ தொகையரனா என்ன? ஒரு பாடலில் இப்ப நான் சொன்ன பல்லவி அல்லது சரணம் 1 இல்ல 2 இது போக வேற ஏதேனும் இருந்தால், ஒரு பாடல்ல இதை தவிர வேற ஏதாவது, அதாவது ஒரு சின்ன ஒரு 2 வரி எக்ஸ்ட்ராவா பாட்டு, அதாவது கோரஸ் மாதிரி பாடுவாங்க, அதாவது கூட்டு ஸ்வரம் மாதிரி, மொத்தமா கூட்டு பாடல் மாதிரி சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க கோரஸா. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதுக்கு, பாடல் எங்கே எனது கவிதை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை அப்படின்னு ஒரு பாடல் வரும். இந்த பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு 2 வரி வரும், ரொம்ப அழகா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. நீங்க ஒருவேளை கவனிக்கலன்னா இந்த பாடலை வந்து கேளுங்க திரும்ப. பிறை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் துள்ளும், நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் மின்னும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கோரஸ் வரும். இன்னொரு இதே மாதிரி இன்னொரு இதை எடுத்துக்காட்டு சொல்லிடுவோம். அதாவது இந்த பாடல் இருக்குல்ல, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை அப்படின்ற பாடல்ல கண்ணில் ஒரு வழி இருந்தால் கனவுகள் வருவதில்லை அப்படின்ற இந்த ஒற்றை வரி வந்து திரும்ப திரும்ப ஒரு 4 தடவை பாடப்படும்.
கண்ணில் ஒரு வழி இருந்தால் கனவுகள் வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பூங்காற்றிலே அப்படின்னு பாடல் ஆரம்பிக்கும் இல்லையா. இதுக்கான இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம தக்க தைய தைய தையா அப்படின்ற ஒரு பாடல், அதாவது உயிரே படத்துல வரும். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன தொகையாரா ரொம்ப அழகா வரும். காட்டு வழியே கரிச்சாங்குருவிகளா பாதகத்தி காத்திருக்கா மனசருவிகளா அப்படின்ட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு சின்ன தொகையாரா வரும். சரி, இந்த தொகையாரா வந்து பாடலுக்கு முன்னாடி தான் வருமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த தொகையாரா வந்து பாடலுக்கு நடுவுல, அதாவது பல்லவிக்கும் முதல் சரணத்துக்கு நடுவுலையோ இல்ல முதல் சரணம் இல்ல ரெண்டாம் சரணத்துக்கு நடுவுலையோ இல்ல அப்படின்னாக்க பாடலுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம கூட வந்து வர வாய்ப்புகள்லாம் உண்டு. அதாவது தொகையாரா வந்து பாடலோட இப்ப என்ன சொல்ல, ஒரு பெண் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் தான் ஒரு பாடல், திரைப்பட பாடல்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக ஒரு அணி, அதாவது நகை ஒண்ணு அணிகிறது தான் வந்து தொகையரான்னு சொல்லலாம். நம்ம அவ வந்து ஏற்கனவே அழகாக தான் இருக்கிறா, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கும் விதமாக ஏதேனும் இணைத்தால் எப்படி இருக்கும் அவளோட அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு வந்து தொகையரா. சோ இதுதான் தொகையரா. ஒரு பாடல்ல முக்கியமா 3 பல்லவி, முதல் சரணம், இரண்டாம் சரணம். இது போக முக்கியமானது தொகையரா சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அதாவது அன்பே அன்பே கொள்ளாதே என்ற பாடல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா இருக்கு, நிறைய பேத்துக்கு பிடிச்ச பாடல் அன்பே அன்பே கொள்ளாதே சாங். அந்த சாங்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, கொடுத்து வைத்த பூவே பூவே அவள் கூந்தல் மனம் சொல்வாயா கொடுத்து வைத்த நதி அப்படின்ட்டு ஒரு 4-5 வரி பாடல் வந்து இருக்கும். அதுல ஒரு சின்ன பத்தி இருக்கும். அந்த பத்தி தொகையாரா ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாடல்ல வந்து தனியா தெரியும், அது ரொம்ப அழகா இருக்கும். சோ இதுதான் தொகையரா. சோ உங்களுக்கு தொகையராவை பத்தி இப்ப முழுசா தெரிஞ்சிருக்கும். அதாவது பல்லவினா என்ன, சரணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், முதல் சரணம், இரண்டாம் சரணம். இது போக தொகையரானா என்ன தெரிஞ்சிருக்கும். ஒரு பாடல்ல பல்லவியின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு வந்து பல்லவி வந்து முக்கியத்துவம் படுது அப்படின்றத பத்தி சின்னதா பார்ப்போம். என்ன அப்படின்னா, நல்லா எழுதுவேன் நான் வந்து சிறந்த கவிஞன் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தாலும் கூட, ஒரு பாடல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா பாடலோட முதல் வரி, அதாவது பல்லவியின் முதல் வரி, அதுதான் வந்து பாடலோட முதல் வரி. சோ பல்லவியின் முதல் வரி, அதாவது அந்த முதல் வார்த்தையை பயன்படுத்துறீங்க இல்லையா, அந்த வார்த்தை அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைரக்டரும் எதிர்பார்ப்பாங்க. டைரக்டர் எதிர்பார்க்கறாங்க இல்ல மியூசிக் டைரக்டர் எதிர்பார்க்கறாங்கன்றதை தாண்டி உங்களுடைய பாடல் வந்து மக்கள்கிட்ட போய் எளிமையா சேரணும்னா நீங்க அந்த வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்தி ஆகணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பல்லவின்றது ஒரு அரசன் மாதிரி, பல்லவின்றது ஒரு பாடலோட அரசன் மாதிரி. அந்த அந்த முதல் வரியை நீங்க அழகுபடுத்த முடியவில்லை அப்படின்னாவே அந்த பாட்டு பெரிய அளவுக்கு போகாம போயிடும். ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அந்த வரிகளை. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதுக்கு சொல்லுவோம். நம்ம என்னன்னா, வைரமுத்து வந்து என்னன்னா இந்த பாடல் புது வெள்ளை மழை, அந்த பாடல் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புது வெள்ளை மழை இங்கு பொழிகிறது அப்படின்ற பாடல். இது சம்பந்தமா வைரமுத்துவே இதை பத்தி சொல்லியிருக்காரு. நானும் ஒரு முறை சொல்லிடுறேன் உங்களுக்காக. நான் ஒருவேளை யாராவது பார்க்காம இருந்திருப்பீங்க. இப்ப புதுசா வந்திருக்கிற பாடல் எழுதும் ஆர்வம் உள்ள வந்து பசங்க இருப்பீங்க, அவங்களாம் பார்க்காம இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக நான் அதை சொல்றேன். அதாவது புது வெள்ளை மலைன்ற பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, அதை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பாடலை இதற்கு முன்னாடி வைரமுத்து இந்த மெட்டுக்கு இந்த பாடல் வரிகளை எழுதல, இவர் வந்து வேற ஒரு வரிகள் எழுதினாரு. அது என்ன அப்படின்னா, இது கார்காலமா இல்லை மழை காலமா, இந்த கோடை புறா இங்கு குளிர்தாங்குமா, அப்படிதான் எழுதினார் இந்த பாடலை. ஆனா வந்து இதை கேட்ட இந்த படத்தின் இயக்குனர் இருக்கா இல்லையா, மணிரத்னம், அவருக்கு வந்து இது பெரிய அளவு திருப்தியை கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எழுதின பாடல் ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்கு, ஆனா எனக்கு புதுசா தேவை, அந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கு வந்து குளிரணும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப நான் அதை கேட்டுட்டு ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஷாக் ஆனேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பாடல் வரிகள்ல என்னால குளிர வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது எப்படி ஒருத்தர் வந்து அப்படி கேட்க முடியும்,
ஓ அப்படி கேட்டா அதுக்கும் பதில் இருக்குதா? ஒரு கவிஞனால அதாவது குளிரான சூழ்நிலை அது, அந்த சூழ்நிலைக்கு என்னோட பாடல் வரிகள் வந்து குளிர வச்சா நல்லா இருக்கும். தியேட்டர்ல அந்த பாடலை கேட்கும் பொழுது இந்த பாடலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அதாவது பாடல விஷுவலா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திரை காட்சி பாத்தீங்கன்னா பனியா தெரியும், பார்க்க நல்லா இருக்கும். ஆனா அந்த பாடல் வரிகளும் சேர்ந்து இருக்கும்போது அந்த குளிர ஃபீல் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் வைரமுத்து என்ன பண்றாருன்னா, உடனே பாடல் வந்து எழுதுறாரு. புது வெள்ளை மலை இங்கு பொழிகிறது. அதாவது எழுதல, பாடி காட்டுறாரு. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, சிறு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது என்று எழுதுறாரு. இதுல ரொம்ப நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, புது வெள்ளை மலை, இதுவரைக்கும் யாருமே வந்து புது வெள்ளை மலை அப்படின்னு பயன்படுத்தல வார்த்தைகளை. அதாவது பனி வெள்ளையா தான் இருக்கும் அப்படின்றதுனால யாருக்கும் தோணிருக்காது. ஆனா வைரமுத்து புதிதாக வார்த்தையை வந்து எடுக்கிறாரு, புது வெள்ளை மலை. ஏன்னா புது அப்படின்னு அதுலயே சொல்லிட்டாரு. வெள்ளை மலைன்றது மலை நார்மலா கண்ணாடி தன்மையோட இருக்கும், அதாவது மலை தண்ணீருக்கு நிறம் கிடையாது. ஆனால் வெள்ளை நிறத்துல ஒரு மழை பொழியுது, அதான் புது வெள்ளை மலை. அது என்னன்னா பனி அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை ஈஸியா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான பாடல் வரிகளை தேடி 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 எடுத்து வைரமுத்து போன்றவர்களே எழுததான் செய்வாங்க. அப்படின்னும் போது நம்மளும் அதே மாதிரி ஒரு பாடலை ஆரம்பிக்கும் பொழுது வந்து ரொம்ப அழகான வரிகளை தேடணும். என்ன வரிகள் இங்க போடலாம், இங்க என்ன வரிகளை போட, உண்மையில அன்பே அன்பே நீ எங்கே நானும் அங்கே, அவ்வளவுதான். சின்ன வரி தான், சாதாரண வரி தான், ஆனா ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த மெட்டுக்கு இந்த வரி எந்த அளவுக்கு வந்து தொடக்கத்துக்கு அருமையாக வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து பண்ணணும். அடுத்ததாக சரணத்தில் 2 மாறுபட்ட மெட்டுகளை கொண்ட, அதாவது பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு பல்லவி அடுத்து ஃபர்ஸ்ட் முதல் சரணம் 2ஆம் சரணம் சொல்லிட்டு 2 இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த முதல் சரணமும் 2ஆம் சரணமும் பெரும்பாலும் 98% பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மெட்டுல தான் வரும். ஒரே டியூன் தான் ரெண்டுக்குமே வரும், ஒரே டியூன் தான், எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ரொம்ப எளிதா நீங்க எழுதிடலாம். அதே டியூன்ல அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி அதை அப்படியே தொடர்ந்து வந்து நீங்க அடுத்த அதையே அப்படி ரொம்ப எளிமையா அடுத்த சரணத்தை நீங்க எழுதிடலாம். ஆனா ஒரு சில பாடல்கள்ல மட்டுமே முதல் சரணத்தோட மெட்டும் 2ஆவது சரணத்தோட மெட்டும் வந்து வேறு வேறா இருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, 2 பாடல்களை எடுத்துக்காட்டு, சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இது மறக்காது. ஓகே, இந்த மாதிரியும் வந்து பாடல்கள் வந்து வரும். ஒருவேளை நீங்க பாடல் எழுத போகும் பட்சத்துல, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல, இந்த மாதிரி ஒரு சவால் வந்தாலும் 2 வேறுபட்ட மெட்டுகளுக்கு நீங்க எழுதுறது ரொம்ப கடினமா இருக்கும். அதனாலதான் அதை நான் சொல்றேன். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பூங்காற்றிலே உன் சுவாசத்தை அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, இந்த பாடலோட சரணத்தை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் சரணம், காற்றின் அலைவரிசை கேட்கிறதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகிறதா, நெஞ்சு நினைக்கிறதா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதே பாடல்ல 2ஆம் சரணம் இப்போ தான தனன தனன தானே நானே நன்னே தனனே தனனே தத்ததேனா ததி திதி திதினா அப்படிதானே வரணும். ஆனா அப்படி வராது. எப்படி வரும்னா, வானம் எங்கும் உன் பின்பம், ஆனால் கையில் சேரவில்லை, காற்றில் எங்கும் உன் வாசம், வெறும் வாசம், வாழ்க்கையில்லை. இப்படிதான் இந்த பாடலோட 2ஆவது சரணம் முற்றிலும் மாறுபட்டதாகும். அதாவது முதல் சரணத்துக்கும் 2ஆம் சரணத்துக்கும் முழுக்க முழுக்க மெட்டுக்கும், 2 மெட்டுக்கும் முழுக்க முழுக்க மாறுபட்ட வந்து இது இருக்கும், மெட்டு டியூன் இருக்கும். ஸோ பாடல் எழுதும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அதே போன்று இன்னொரு பாடல் இருக்கு, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது போல நிறைய பாடல்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பிடித்த பாடல்களை மட்டும் நான் உங்களுக்கு வந்து மேற்கோளா எடுத்து காட்டுறேன். அதாவது தனுஷ் நடிச்ச காதல் கொண்டேன் அப்படின்ற படத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க, தொட்டு தொட்டு போகும் தென்றல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ, இதுதான் அந்த பாடல்.
அந்த பாடல்ல ஃபர்ஸ்ட் சரணத்தோட டியூன் என்னன்னு நான் சொல்றேன். இந்த கனவு நிலைக்குமா தினம் காண கிடைக்குமா அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த கனவு நிலைக்குமா தினம் காண கிடைக்குமா, உன் உறவு வந்ததால் புது உலகம் பிறக்குமா. இப்படிதான் அதோட முதல் சரணத்தோட மெட்டு ஆரம்பிக்கும். அதே பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் சரணத்தோட மெட்டு இப்படி இருக்காது. அதாவது இந்த கனவு நிலைக்குமா அப்படி வராது. அதுக்கு மாறா விண்ணு மூடுதே மண்ணு மூடுதே கண்கள் வலிக்குதே இரவு கொதிக்குதே இது ஒரு சுகம் என்று புரிகிறதே நேற்று பார்த்த நிலவா என்று இப்படிதான் அந்த பாடல் போகும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது போன்ற 2 வெவ்வேறு மெட்டுகள் உள்ள பாடல்களும் இருக்கதான் செய்யுது. ஸோ நீங்க அதுக்கு எழுதும் போது நார்மலா எழுதுற மாதிரி ஒரு பல்லவி 2 சரணம் 2 சரணமும் ஒரே மெட்டுல ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பல சரணங்கள் கொண்ட பாடல். அதாவது இப்போ 2 சரணம் பொதுவா பார்த்தோம், 3 சரணங்கள் கொண்ட பாடல்லாம் இருக்கதான் செய்யுது. 3 சரணம் கொண்ட பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இளமை என்னும் பூங்காற்று அப்படின்ற ஒரு பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. இளமை என்னும் பூங்காற்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா 3 சரணம் வரும். அதாவது ஒரு சரணம் வந்து தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது அப்படி ஆரம்பிக்கும். அடுத்த சரணம் அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள் அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தால் மறந்தால் அப்படின்னு வரும். அடுத்த வரி மங்கை இனமும் மன்னன் இனமும் குளம் குணமும் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இந்த அந்த அந்த பர்டிகுலர் அந்த ஒரு சில பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூன்று சரணம் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ வெவ்வேறு சரணங்கள் இருக்கும். அடுத்து தொடர்ச்சியா இது போன்ற ரொம்ப முக்கியமான செய்திகளை பத்தியும் இத பத்தி அடுத்து என்னெல்லாம் இன்னும் இருக்குது, அதாவது ஒரு கவிதை எழுதுறதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதை பத்தி நம்ம இன்னும் தெளிவா ரொம்ப அழகா பேசலாம். உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாவும் நீங்கள் வந்து கற்றுக்கொள்றதுக்கு யார்கிட்டையும் காசு கொடுத்துலாம் கத்துக்க வேணாம். ஜஸ்ட் கேளுங்க, நிறைய தேடுங்க. அது இருந்தா மட்டுமே போதும், கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாடல்ல முக்கியமான விஷயம், அதாவது நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிதை அப்படின்னு ஒரு பாடல் வரிகளை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பாடல்ல முக்கியமான விஷயம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்துல, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, இந்த விஷயம்லாம் நான் வந்து கேட்கணும்னு நினைச்சிருக்கேன் நிறைய பேர்கிட்ட, அதாவது இதெல்லாம் எனக்கு சந்தேகம், ரொம்ப நாள் அந்த சந்தேகம் இருக்கு, இதெல்லாம் நான் யார்கிட்ட கேட்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் போயிட்டு பதிவிடுங்க. நான் நிச்சயமா அதை படிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பான முறையில ரொம்ப அருமையா பதில் சொல்லுவேன். எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் அத்தனைக்கும் பதில் உண்டு, எல்லாருக்கும் நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன். அதனால வந்து நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஒரு படத்திற்கு பாடல் எழுதுவது சம்பந்தமா நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், நான் வந்து பதில் தர தயாரா இருக்கேன். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு சொல்லுங்க. கூடிய விரைவில் அடுத்த வீடியோ வந்து நான் வந்து அடுத்த காணொலியை உங்களுக்காக நான் வந்து தயார் செஞ்சு கூடிய விரைவில் கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் என்னை நம்பி என்னுடைய பேச்சை இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக ஏதோ இருக்கிறது இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்ட என்னுடைய அன்பு தோழமைகளுக்கு, என் அன்பு தோழிகள், அன்பு தோழர்கள், என்னை விட வயதில் மூத்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி அன்பு கலந்த நன்றிகளும் வணக்கங்களும். நிச்சயமா நம்ம மேன்மேலும் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருப்போம். என்றுமே கவிதை நம்மளை காதலித்துக் கொண்டே இருக்கும். அந்த காதலோடு நாம் அனைவரும் பயணப்படுவோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.